கத்தியை நீரில் கழுவி தன் வேஷ்டியிலே துடைத்து கொண்டு இடுப்பிலே சரி தலையில் வைத்து கொள்ள கையை நீட்டினான். வாய்க்காலின் எதிர்க்கரை அது. மோட்டார் சைக்கிள் ஒன்று வேகமாகச் செல்லும் சப்தம் கேட்கவே திடுக்கிட்டு போய் நின்று விட்டான். அந்த வாகனத்தின் மீது சென்று கொண்டிருந்த வாலிபனின் முகத்தை எதேச்சையாக பார்த்துவிட்ட ஆனந்தனின் கரங்கள் நடுங்கின. உடல் முழுவதும் அனல் பற்றி எரிவது போன்ற ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது. வாய்க்கால் கரையின் உயரமான பாகத்திற்கு விரைந்து சென்று அங்கிருந்த வண்ணம் மோட்டார் சைக்கிள் சென்ற திக்கை வெறித்து பார்த்தான். சற்று தொலைவில் தெரிந்த களத்து மேட்டை சமீபித்ததும் அந்த வாகனம் நின்றது. அதிலிருந்து இறங்கிய வாலிபன் ஓடி வந்து முன்னால் நின்ற 2 பண்ணைய ஆட்களிடம் ஏதோ கூறினான். அவர்கள் இருவரும் வயல்களிலே குறுக்காக இறங்கி வேகமாக எங்கேயோ விரைந்தோடினார்கள். ஆனந்தனுக்கு இதற்கு மேல் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்க பொறுமை இருக்கவில்லை. அவனது உடலும் உள்ளமும் ஆத்திரத்திலே துடித்தன. ஆவேசம் வந்தவன் போல் முன்பின் யோசியாமல் வாய்க்காலில் இறங்கி தண்ணீரை கடந்து மறுகரையை அடைந்தான். நெஞ்சம் பதைபதைக்க பெருமூச்சு வாங்க களத்து மேட்டை நோக்கி விரைந்து சென்றான். கண்களை மறைத்த கருப்பு கண்ணாடியை கழற்றிவிட்டு களத்து மேட்டின் புளிய மரத்தடியில் போட்டிருந்த கயிற்றுக்கட்டிலின் மீது சோமசேகர் அமர்ந்தான். பின்னாளில் இருந்த பெரிய வைக்கோல் போரின் அருகிலிருந்து யாரோ நடந்து வரும் காலடி ஓசையை கேட்டதும் அவன் திடுக்கிட்டு பயந்து போய்விட்டான். நனைந்த உடையும் அலங்கோலமான சிகையும் களைப்பு நிறைந்த முகமுமாக வந்து நின்ற அந்த அந்நிய மனிதனை அவன் முன்பின் பார்த்ததே இல்லை. எனினும் அந்த முகத்தின் சாயல் அவனுக்கு மிகவும் பழக்கமான யாரோ ஒருவரை நினைவுறுத்தவே அவன் உடல் சிலிர்த்தது. எனினும் மிகவும் அதட்டலாக, "யாரது? என்ன வேணும்?" என்று கடுமையாக கேட்டான். ஆனந்தன் பதிலுக்கு ஏளனமாக புன்முறுவல் செய்தான். "என்னை உங்களுக்கு தெரியாது ஐயா, ஆனால் உங்களை நான் நன்கு அறிவேன். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். பண்ணையாட்கள் யாரும் அருகில் இல்லாது நீங்கள் தனிமையில் இந்த அந்தி வேளையில் இருப்பது எனக்கு மிகவும் சாதகமாக இருப்பதால் ஓடி வந்தேன்" என்றான். அந்தி மயங்கும் இருளில் தன் முன் வந்து நின்ற வாலிபனின் கோபம் கொதித்த முகத்தையும் அவனது கட்டுமஸ்தான தோற்றத்தையும் ஏறிட்டு பார்த்த சோமசேகரின் உடல் பயத்திலே சில்லிற்று போயிற்று. எனினும் பரம்பரையாக பணத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த துடுக்கு அவன் இரத்தத்திலே ஓடிக்கொண்டிருந்ததனால் அவன் தன் கோழைத்தனத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல், "என்னை நீ அறிந்தவனாக இருக்கலாம். அதனால் என்ன? உனக்கு என்னிடம் என்ன ஆக வேண்டும்?" என்று கோபத்துடன் கேட்டான். அவன் கட்டிலிருந்து எழுந்திருக்க முயற்சிப்பதை கண்ணுற்ற ஆனந்தன் ஒரே எட்டில் தாவி அவன் அருகில் நெருங்கி வந்து நின்று கொண்டு மிகவும் உக்கிரமான குரலில், "பண்ணையார் செல்வமே, உட்காரும். எழுந்துவிட முயற்சிக்க வேண்டாம். என்னுடன் கட்டாயம் பேசியாக வேண்டும். இல்லையேல் உம்மை சும்மா விட மாட்டேன்" என்றான் ஆத்திரத்துடன். சோமசேகரின் தேகம் முழுவதும் வியர்த்து போயிற்று. பயத்திலே வறண்டு போயிற்று. வெகு தொலைவிலே சென்று கொண்டிருந்த தன் பண்ணையாட்களை ஏக்கத்துடன் உற்று பார்த்தான். ஆனந்தன் பேய் போன்று உரத்து சிரித்தான். "பண்ணையார் ரத்தினமே, இருட்டும் இந்த வேளையில் ஆட்படை காவலின்றி தன்னந்தனியாக தாங்கள் என்னிடம் சிக்கிக்கொண்டது என்ன அதிர்ஷ்டமே. 2 முறை தங்களை நான் பண்ணையில் காண முயற்சித்தேன். அந்த 2 முறையும் தங்கள் அருமை சமூகம் அனுமதி தர மறுத்துவிட்டார்கள். இப்பொழுது என்னை தாங்கள் போ என்று உதாசீனம் செய்தாலும் நான் போகப் போவதில்லை. நான் கேட்க வேண்டியதை கேட்டுவிட்டுத்தான் போவேன். யானைக்கு ஒரு காலம் என்றால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அல்லவா என்று ஏளனமாக பேசிவிட்டு ஆக்ரோஷத்துடன் பற்களை கடித்தான். அவனது முகத்தில் படிந்து நின்ற கோபத்தைக் கண்டு சோமசேகர் நடுநடுங்கி போய்விட்டான். எனினும் சாமர்த்தியமாக குரலில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, "அட அற்ப நாயே, என்னை யார் என்று நினைத்து கொண்டு மிரட்டுகிறாய்?" என்று கையை வீசிக்கொண்டு எழுந்தான். இரும்பை நிகர்த்த ஆனந்தனின் கரங்கள் அவனை எழுந்திருக்க ஒட்டாமல் இருத்தி மீண்டும் கட்டிலே அமரச் செய்தன. "பொறுங்கள் சோமசேகர், எனக்கு சொல்ல வேண்டியதை கூறிவிட்டு இங்கிருந்து தப்பி ஓட முயற்சியுங்கள். என்னை இன்னும் யார் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? நான் தான் இந்திராணியின் அண்ணன் ஆனந்தன்" என்றான் உக்கிரமாக. தொண்டையை கொண்ட பயங்கர உணர்ச்சியை விழுங்கிவிட முயற்சித்த சோமசேகர் அவனை ஆச்சரியத்துடன் ஒரு கணம் வெறித்து பார்த்தான். அவனது நெஞ்சு திக்கென்று அடித்து கொண்டது. "இந்திராணியா?" என்று கனமாக வந்து அடைத்து ஒன்றும் அறியாதவன் போல் தடுமாற்றமாக கேட்டான். "இப்படி நடித்தால் விட்டு விடுவேன் என எண்ண வேண்டாம். 2 வருஷ காலம் என் தங்கையை காதலிப்பதாக ஏமாற்றி நீ எழுதிய காதல் கடிதங்கள் அனைத்தும் என் வசம் கிடைத்துவிட்டன. கொட்டும் மழையிலே உன்னை நம்பி ஓடி வந்த அபலை பெண்ணை எவ்வளவு கேவலமாக நீ நடத்தினாய் என்ற விஷயமும் உன் தோட்டக்காரன் மூலம் அறிந்து கொண்டு விட்டேன். உண்மையை சொல்லிவிடு. என் தங்கை இந்திராணி எங்கே?" என ஆவேசம் பொங்க கத்தினான் ஆனந்தன். தன் நிலைமை பெரிதும் அபாயகரமாகிவிட்டதை உணர்ந்து கொண்ட சோமசேகர் சுற்றுமுற்றும் பார்த்தான்.
இளநீர் கொண்டு வர ஏவிய பண்ணை ஆட்களை கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எங்கும் காணவில்லை. அக்கம் பக்கத்திலும் மனித சஞ்சாரமே இருக்கவில்லை. அவன் பேசும் முன் ஆனந்தன் ஆத்திரத்துடன் குறுக்கிட்டு, தப்பியோடி விடலாம் என்று முயற்சிக்காதே. உன்னை நான் விடமாட்டேன். உன் காதலையும் வார்த்தைகளையும் நம்பி ஏமாந்து உதவியை நாடி ஓடி வந்த பெண்ணை எவ்வளவு கேவலமாக நடத்தினாய். முன்பின் தெரியாத ஒரு மனிதனுடன் கூட்டி அனுப்ப உனக்கு என்ன தைரியம்? உன்னை காதலித்தாள் என்ற குற்றத்திற்காக என் தங்கையை கடத்தெருவில் விலைக்கு வாங்கிவிட்ட ஜாமானைப் போல் இஷ்டப்படி அலட்சியமாக மற்றொரு வசம் ஒப்படைத்தாய் அல்லவா? என் தங்கை எங்கே? உன் கணக்கு பிள்ளை கொண்டு போய் விட்டுவிட்ட வந்த இடத்தில் அவளை காணவில்லை. அவளுக்கு என்ன நேர்ந்தது? அவளது மானத்திற்கு பங்கம் ஏற்பட்டு விட்டதா? அவமானம் தாளாது அவள் தற்கொலை செய்து கொண்டாளா? அல்லது உன் பண்ணை ஆட்கள் அவளது மென்னியை திருகி குழியில் புதைத்து விட்டார்களா? சண்டாளா, வாயை திறந்து பதில் சொல். 2 வருஷ காலமாக நீ நடத்திய கள்ளக்காதல் நாடகத்தை அம்பலத்தில் கொண்டு வந்து விடுகிறேன். அதற்கு பிறகு உனக்கு அந்த பெரிய இடத்து பெண் மாலையிடுவதை பார்த்து விடுகிறேன். பழிகார பாவி என்று ஆக்ரோஷமாக கூச்சலிட்டு அவனை மேலும் நெருங்கினான். துள்ளி எழுந்து நின்ற சோமசேகர் தன் உயிருக்கு நேரக்கூடிய ஆபத்தை நொடியில் உணர்ந்து கொண்டு, எட்டினில் அயோக்கிய பதரே, என் மேல் கை வைத்தால் உன் முதுகு பிளந்துவிடும். என்னை பயமுறுத்துகிறான் என போலீசில் பிராது கொடுத்தால் உன் கதி என்னாகும் தெரியுமா என்று பதிலுக்கு துணிச்சலுடன் இறைந்தான். போலீஸ் அவர்கள் உனக்கு மட்டும்தான் சொந்தமோ? அவ்வளவு தூரம் எதற்கு சிரமம் என்று இப்பொழுது நான் சட்டத்தை என் கையிலே எடுத்துக்கொண்டு விட்டேன். என் தங்கையை அவமானம் செய்ததற்கு உன்னை பழிக்கு பழி வாங்கப் போகிறேன். துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை. எனக்கு போலீஸை பற்றி பயமும் இல்லை. இப்பொழுது பயப்பட வேண்டியவன் நீதான். உன் உயிருக்கு பயப்படுகிறாய் சண்டாளா, பாவி. அப்பொழுது ஒரு நிமிஷம் என் சகோதரியின் கௌரவத்தை பற்றி யோசித்தாயா? ஏழை பெண் துச்சமாக நடத்தினால் கேள்வி முறை இல்லை என்றுதான் எண்ணிக்கொண்டாய். பணத்தில் ஏழை என்றாலும் ஆண்மையில் நான் ஏழை அல்ல என்று கூச்சலிட்டு பற்களை கடித்த ஆனந்தன் இடையில் செருகியிருந்த கத்தியை உருவினான். சோமசேகர் கையை உயர தூக்கும் முன் அக்கூறிய ஆயுதத்தை பலம் கொண்ட முட்டம் பல முறை அவனது உடலில் பாய்ச்சி விட்டான். கீழே சுருண்டு விழுந்த உருவத்திலிருந்து தெரித்த ரத்தம் தன் தோல் மீது படுவதை உணர்ந்த ஆனந்தன் திடுக்கிட்டு போனான். அதே சமயம் சற்று தொலைவில் ஆட்களின் பேச்சுக்குரல் காற்றினூடே மிதந்து வருவதை கேட்டதும் அவன் ஒரே பாய்ச்சலில் குதித்து கல் மீது வைத்திருந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி வாயு வேகத்தில் ஓடினான். சதாசிவம் சிரமப்பட்டு மூச்சு விட்டு கொண்டிருந்தான். மாலையிலிருந்து அவனது உடல்நிலை மிகவும் மோசமாகி கொண்டு வருவதை அறிந்த அருணா கவலையில் மூழ்கி விட்டிருந்தாள். விளக்கை பொருத்தி கூடத்தில் மாட்டிவிட்டு அப்பாவின் அருகில் உட்கார்ந்தவள் வாயிற்கதவு தடதடவென்று அவசரமாக இடிக்கப்படுவதை கேட்டு திடுக்கிட்டு ஓடிச் சென்று கதவை திறந்தாள். அவளை தள்ளி விடுபவன் போல் உள்ளே பாய்ந்து வந்த ஆனந்தனுடைய பதட்டத்தின் காரணம் விளங்காத அருணா கதவை தாளிட்டு கொண்டு பின்தொடர்ந்து கூடத்திற்கு வந்தாள். அப்பொழுதுதான் விளக்கொலியில் அண்ணனை அவளால் நன்கு கவனிக்க முடிந்தது. ரத்தம் என்ன அண்ணா, காயம்பட்டதா என்று பதட்டமாக கேட்டாள் அருணா. சுமந்து கொண்டிருந்த மூட்டையை அவிழ்த்து ஜாமான்களை தரையில் உருட்டிவிட்டு, இல்லை அருணா, நான் இங்கே அதிக நேரம் நிற்க முடியாது, ஓடிவிட வேண்டும். சோமசேகரை குத்தி கொன்று விட்டேன். இந்திராணியின் அவமானத்தை இரத்தத்திலே துடைத்து விட்டேன் என்று படபடவென்று பேசினான். அண்ணா என்று அருணா கிரீச்சிட்டு அலறினாள். காலை படுக்கையிலிருந்து எழுந்ததும் ஜெகதாவிற்கு சாவு ஓலை ஒன்று காத்து கொண்டிருந்தது. வீட்டு கணக்கு பிள்ளை கொண்டு வந்து கொடுத்த தந்தியை கையால் வாங்கியபோது ஒரு கணம் அவள் நெஞ்சு துணுக்குற்றது. அதனுள் அடங்கியிருந்த விஷயத்தை அவள் முன்னதாகவே ஊகித்து கொண்டு விட்டாள். எனினும் அதை பிரித்து கணக்கு பிள்ளையிடமே கொடுத்து வாசிக்கும்படி உத்தரவிட்டாள். சதாசிவம் இரவு 10 மணிக்கு மரணம் அடைந்து விட்டார். குடும்பத்தில் பல தொல்லைகள் ஏற்பட்டுள்ளன, உடனே வரவும் அருணா என்றிருந்த வாக்கியத்தை தமிழ் படுத்தி விளக்கமாக தெரிவித்தார் கணக்கு பிள்ளை. ஒவ்வொரு நிமிஷமும் தன் தங்கை புருஷனின் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த ஜெகதா துக்க செய்தியை கேட்டு சிறிதும் வருத்தமடையவே இல்லை. அதற்கு பதில் உடனே வரவும் என்ற அருணாவின் வேண்டுகோள் அவளுக்கு தாங்க முடியாத சினத்தை உண்டாக்கியது. எந்த மூஞ்சியை வைத்துக்கொண்டு வெக்கம் இல்லாமல் என்னை வர சொல்லி தந்தி கொடுத்திருக்கிறாள். ஊர் சிரிக்கும் காரியத்தை அக்கா செய்து விட்டிருக்கும் போது எனக்கு சொல்லாமல் மறைத்து வைத்து அவமானமுடைய செய்தது போதாதென்று அப்பன் சத்ததுக்கு துக்கம் கொண்டாட அழைப்பு வேறு. பேஷ் பேஷ் என்று தனக்குள் எண்ணி வெகுண்ட அவள், சரி, நீங்கள் போய் மேலே உங்கள் காரியங்களை கவனியுங்கள். காலங்கார்த்தாலே எனக்கு சாவு செய்தி கேட்கும் தலையெழுத்து என்று கணக்கு பிள்ளை மீது எரிந்து விழுந்தாள்.
பிறகு ஸ்நானம் செய்துவிட்டு ஈரக்கூந்தலை ஆற்றிக்கொண்டு ஜெகதா தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருந்தாள். சற்று தொலைவில் தோட்டத்தில் திறந்த வெளியில் நின்று கொண்டிருந்த தனது புது காரை அவள் கண்ணுற்ற பொழுது அவள் மனம் பகீர் என்றது. வாங்கிய சில மாதங்களிலேயே டிரைவர் பூபதியின் கையில் சிக்குண்டு தனது புதுமை தோற்றத்தை முற்றிலும் அது இழந்து விட்டிருந்தது. பண்டத்தின் அருமை தெரியாத ஷசன் பூபதியின் கையில் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தால் பிறகு அந்த காரை பேரிச்சம்பழம் விற்பவனிடம்தான் பண்டமாற்று செய்து கொள்ள நேரும் என எண்ணிய மாத்திரம் அவள் உடல் பீதியினால் நடுங்கியது. அது சமயம் தோட்டத்தின் நடைபாதை மீது சரக் சரக்கென்று செருப்பு சப்திக்க மிகவும் வேகமாக ஓடி வராத குறையாக பாத்திரக்கடை பங்காரு செட்டியார் சக தர்மினி சந்திரவதினி வந்து கொண்டிருந்ததை கண்டாள். ஜெகதாவும் சந்திரவதனியும் அப்படி நெருங்கிய சிநேகிதிகள் அல்ல. காலை வேளையில் தன்னிடம் அவளுக்கு என்ன அவசரம் காரியம் இருக்கக்கூடும் என்று ஜெகதாவினால் நிச்சயிக்கவே முடியவில்லை. எனினும் அவள், வாங்கம்மா, ஏது இப்படி காலை வேளையில அத்தி பூத்தாப்புல என்று வரவேற்றாள். சந்திரவதனியின் நடையிலும் தோற்றத்திலும் முகபாவத்திலும் ஏக பரபரப்பு. அதே சமயம் அந்த அமைதியின் மேலே ஒரு அசாதாரணமான சந்தோஷமும் குடிகொண்டிருந்தது. ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். நம்ம லோகா இருக்கிறாள் அல்லவா, அவள் பெண்ணுக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்த கல்யாணம் நின்றுவிடும் போல இருக்கிறது என்று அவசரத்தில் வார்த்தைகளுக்காக திணறினாள் சந்திரவதனி. லோகநாயகியின் பெயரை கேட்டதுமே ஜெகதாவின் முகம் சோம்பி போயிற்று. அப்படியா என்றால் ஆவல் விட்டு கொடுக்காமல். சந்திரவதனி தொண்டையை கனைத்து கொண்டாள். எனக்கு இந்த சங்கதி 2 தினங்களுக்கு முன்பே தெரியும். என் கணவருக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் பழனியப்ப கவுண்டர் வீட்டுக்கு உறவினர். அவர் விபத்து நேர்ந்த உடனேயே என் கணவரிடம் ஓடி வந்து சங்கதியை ரகசியமாக சொல்லிவிட்டார். அயலூர் பண்ணையார் மகனை யாரோ விரோதி கத்தியால் குத்தி விட்டான் என்றும் படுகாயமடைந்து அவன் குத்துயிராய் ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான் என்றும் சங்கதியை கேள்விப்பட்டதும் பழனியப்ப கவுண்டர் வீடு அல்லூலகப்பட்டது என்றும் கல்யாணத்தை நிறுத்திவிட வேண்டும் என்றும் பேசிக்கொண்டார்கள் என்றும் அந்த நண்பர் சொன்னார். எனக்கு முதலில் கொஞ்சமும் நம்பிக்கை ஏற்படவில்லை. ஆனால் இன்று காலையில் அந்த தினசரி பத்திரிகையை படித்ததும் அவர் சொன்னது முழுவதும் உண்மை என்று பட்டவர்த்தனமாக விளங்கிவிட்டது. நான் இன்னும் காபி கூட சாப்பிடவில்லை. உங்களை பார்த்து இது விஷயம் சொல்லி போக ஓடி வந்தேன் என்றால் மூச்சு விடாமல். தன்னை அவமானப்படுத்திய லோகநாயகியை தெய்வம் இவ்வகையாக வேறு வழியில் பழிக்கு பழி வாங்கி கொண்டது என்று எண்ணி ஒரு வகையில் திருப்தியடைந்த ஜெகதா, வாங்க உள்ளே, நம்ம வீட்டில் காபி சாப்பிட்டால் போச்சு, விவரமாக பேசுவோம் என்று உபசரித்தாள். ஹாலுக்குள் சென்று அமர்ந்து கொண்டதும், வள்ளி, அம்மாவுக்கும் எனக்கும் சூடாக 2 லோட்டா காப்பி கொண்டு வர சொல் என்று உத்தரவிட்டுவிட்டு, என்னமோ எனக்கு இதெல்லாம் கேட்க அதிசயமாக இருக்கு. இந்த கல்யாணம் கூடின பிறகே லோகா ஒரு தினுசாக மாறி போயிருந்தாள். சீமையிலிருந்து வந்த மருமகன் என்று அவளுக்கு கொஞ்சம் கர்வம் ஏற்பட்டிருந்தது என்று பெருமூச்செறிந்தாள். கொஞ்சமா? கர்வம் தலைக்கு மேல் அளவா போயிருந்தது. என்னை கண்டால் முன்பில் குழைந்து பேசுவதே கிடையாது. நான் அப்பொழுதே நினைத்து கொண்டேன், இது நல்லதுக்கு இல்லை என்று என பகர்ந்தால் பாத்திர கடைக்காரரின் பாரியால் மனந்தாங்களாக. உங்களை கண்டு கூடவா அசட்டை செய்தாள் அவள்? உங்கள் மேல் என்ன குற்றமாம் என்று கவலையுடன் ஜெகதா விசாரித்துவிட்டு, லோகநாயகியின் அசட்டைக்கு தான் ஒருத்தி மட்டும் இலக்காகவில்லை என்று அறிந்து கொண்டதில் ஏற்பட்ட திருப்தியில் புன்முறுவல் செய்தாள். பிறகு, அது கிடக்கிறது, காபியை சாப்பிடுங்கள் என காபி பாத்திரத்தை எடுத்து நீட்டினாள். காபியை பருகிவிட்டு கையில் தினசரி பத்திரிகை எடுத்து சந்திரவதனி புரட்டினாள். படிக்கிறேன் கேளுங்கள் என்று படிக்கத் தொடங்கினாள். 20ஆம் தேதி அன்று அஸ்தமிக்கும் சமயம் அயலூர் பண்ணையார் களத்துமெட்டில் மேற்பார்வையிட வந்திருந்த அவரது மகன் சோமசேகரரை பழைய விரோதம் காரணமாக ஒரு மனிதன் குத்தி காயப்படுத்தி விட்டான். அவர் நிலைமை மிகவும் ஆபத்தாகவே பக்கத்து நகர ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற விஷயம் ஏற்கனவே பிரசுரமாகி இருந்தது. அதைத் தொடர்ந்து இன்று இன்னும் சில விவரங்கள் கிடைத்துள்ளன. அயலூருக்கு 2 மைலுக்கு அப்பால் உள்ள ஒரு சத்திரத்தில் இரத்தக்கரை படிந்த ஆடையுடன் ஒளிந்து கொண்டிருந்த ஒரு வாலிபனை போலீசார் இது சம்பந்தமாக சந்தேகித்து கைது செய்திருக்கிறார்கள். அவன் கூறிய விவரங்களிலிருந்து அவனுக்கு பண்ணையார் மகனுக்கும் ஒரு பெண் விஷயமாக விரோதமாக இருந்திருக்கிறது என்பது தெரிகிறது. இது சம்பந்தமாக போலீஸ்காரர்கள் இன்னும் மேற்கொண்டு புலன் விசாரித்து வருகின்றனர். அப்படி சொல்லுங்க விஷயத்தை. கொலை செய்யும் அளவு துணிய ஒரு மனிதனுக்கு ஏதாவது முகந்தரம் இல்லாமையா இருக்குமான்னு நான் அப்பவே நினைச்சேன் என்று பற்களை காட்டி மகிழ்ச்சியுடன் சிரித்த ஜெகதா தன்னுள்ளே, வேண்டும், லோகநாயகிக்கு இந்த அவமானம் நன்றாக வேண்டும் என்று ஆத்திரத்துடன் கூறிக்கொண்டாள். சம்பாஷணையை அரைகுறையாக கேட்டுக்கொண்டிருந்த வேலைக்கார வள்ளி தலையை நீட்டி தன் பற்கள் அனைத்தையும் காட்டி, அம்மா,
பூபதி ஒரு பத்திரிக்கை வச்சு படிக்குது. அதுல இந்த கொலை பத்தி விவரமா போட்டிருக்கு என்று அதிக பிரசங்கித்தனமாக பேசினாள். ஜெகதா கோபத்துடன் அவளை அதட்டும் முன் வம்பிற்காக அலைந்து கொண்டிருந்த சந்திரவதனி, எங்கே அதை கொண்டா பார்க்கலாம் என்று உற்சாகத்துடன் கூவினாள். வள்ளி மேல் மூச்சு வாங்க அந்த பத்திரிகையை எடுத்து கொண்டு வந்து எஜமானியிடம் கொடுத்தாள். அதை பறக்கென பிரித்த சந்திரவதனி ஆத்திரமாக பத்திரிகையில் கொட்டை எழுத்துக்களில் அயலூர் பண்ணையான் மகனுக்கு கத்தி குத்து என்று தலைப்பிடப்பட்டிருந்த செய்தியை உரத்து வாசித்தாள். அயலூர் பண்ணையார் மகனை யாரோ முன்பின் தெரியாத ஒரு வாலிபன் கத்தியால் குத்தி விட்டதாக செய்தி வந்திருந்தது. அந்த வாலிபனை பற்றிய விவரங்கள் சிலவற்றை நமது பிரத்யோக நிருபர் அறிந்து கொண்டு வந்து பின்வருமாறு எழுதுகிறார் என்றிருந்த வாசகத்தை உரத்து வாசித்துவிட்டு தொண்டையை கனைத்து கொண்டு மேலே படிக்கலுற்றாள். பண்ணையார் மகன் சோமசேகர் வெகு நாளாக ஒரு பெண்ணை காதலித்து வந்தார் என்றும் கல்யாணம் செய்து கொள்வதாக கூறி அப்பெண்ணை வீட்டை விட்டு ஓடிவரச் செய்துவிட்டு கடைசியில் கைவிட்டு விட்டார் என்றும், அதனால் ஆத்திரமடைந்த அப்பெண்ணின் சகோதரன் பழிக்கு பழி வாங்கும் எண்ணத்துடன் கத்தியால் அவரை குத்திவிட்டதாகவும் விவரம் தெரிகிறது. இது சம்பந்தமாக போலீசார் இரத்தக்கரை உள்ள ஆடைகளுடன் சத்திரம் ஒன்றில் ஒளிந்து கொண்டிருந்த ஆனந்தன் என்ற வாலிபனை கைது செய்திருக்கிறார்கள். ஆனந்தன் அருகில் உள்ள காரிக்குளம் என்னும் கிராமத்தைச் சேர்ந்தவன். வயது 22 என்றும் சதாசிவம் என்பவரின் மகன் என்றும் தெரிகிறது என்று படித்து முடித்துவிட்டு பெருமிதமாக தலையை ஆட்டினாள். ஜெகதாவின் முகத்திலே காணப்பெற்ற மாறுதலை கவனித்த சந்திரவதனி பயந்து போய் பத்திரிகையை கீழே போட்டுவிட்டு, என்னம்மா உங்களுக்கு என்று பதறி கேட்டாள். அவள் மேலே பேசும் முன் ஜெகதா உண்மையாகவே மூச்சித்து ஆசனத்திலிருந்து தடால் என தரை மீது விழுந்து விட்டாள். இதே சமயம் பழனியப்ப கவுண்டர் வீட்டு முன்புற ஹாலில் அமர்ந்து வார்த்தையாடி கொண்டிருந்த அசோகன், லோகநாயகி, மனோன்மணி மூவரடியையும் இதே விஷயம் தர்க்கத்தில் இருந்தது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாள், அழுது அழுது முகம் வீங்கி போச்சு என்று லோகநாயகி அழுத்து கொண்டார். தட்டில் தயாராகி கொண்டு வந்த பாரிசாரகன் பரிமாறிய இட்லியை பிட்டு வாயில் போட்டுக்கொண்டு, நான்சென்ஸ், நளினியை கூப்பிடுங்க, நான் புத்தி சொல்கிறேன். எதுக்காக அழணும், வெக்கப்படணும்? இப்போ என்ன நேர்ந்து விட்டது? கல்யாணம் நிச்சயம் செய்தோம். நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விபத்து நேர்ந்தது, அதனால கல்யாணம் நின்று விட்டது என்றால் அழுவானேன் என்று அதட்டினான் அசோகன். இந்த வரன் இல்லாவிட்டால் இன்னொன்று என்று போயிருப்பார்கள் என்று சூழ் கொட்டினாள் மனோன்மணி மிகவும் அசட்டையாக. அவர்கள் வீட்டில் இது பெண் ஜாதகத்தின் கோளாறு என்று நளினியை நிர்பந்திப்பார்களே என கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இந்த கல்யாணம் நின்று விட்டது என்று கொஞ்சமும் வருத்தமே இல்லை. கவுண்டர் நளினிக்கு வேறு இடத்தில் நிச்சயம் செய்ய போவதாக நேற்றே சொல்லிவிட்டார். குறித்த தேதியிலே எப்படியும் கல்யாணத்தை முடிச்சு விடணும் என்று அவர் எண்ணம். நானும் சரி என்று சொல்லிவிட்டேன் என்றால் விசாரமான குரலில் லோகநாயகி. நளினியின் ஜாதகம் மிகவும் யோக ஜாதகம் என்பதற்கு இந்த விபத்து ஒன்றே பெரிய அறிகுறி. கல்யாணம் நடக்கும் முன்பே அவள் பெரிய சங்கடத்திலிருந்து தப்பி கொண்டு விட்டாள் அல்லவா? கல்யாணம் நடந்த பிறகு இது நேர்ந்திருந்தால் என்று கண்களை வியப்புடன் அகல விரித்தாள் மனோன்மணி. அப்படி நடந்திருந்தால்தான் என்னவாம்? நடக்கப் போவது என்று தீர்மானிப்பதெல்லாம் கல்யாணமாகிவிடுமா? கல்யாணம் நடந்த பிறகுதான் எல்லா திருமணங்களும் உண்மையிலேயே திருமணங்களாகிவிடுகின்றனவா? கல்யாணத்திற்கு பிறகு ஒரு விபத்து நேர்ந்து விட்டதென்றால் அதற்கு பிறகு அந்த ஆத்மாவுக்கு உலகில் வாழ வழியோ திரும்ப இல்லற வாழ்க்கை வாழ வகையோ கிடையாதா என்று கூறிவிட்டு மனோன்மணியை மிகவும் ஆதரவாக அர்த்த பாவத்துடன் பார்த்து முறுவலித்தான் அசோகன். என்னவோ நீங்க 2 பேரும் தான் நளினிக்கு ஆறுதல் சொல்லி அவள் மனதை மாற்ற வேணும். கவுண்டர் அவளுக்கு காகித வியாபாரி ருத்ர கவுண்டர் மூத்த மகனை நிச்சயிக்கப் போகிறாராம் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றாள். அப்படியே செய்கிறோம், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு அசோகன் மனோன்மணி பக்கம் திரும்பி, மனோ, இந்த நளினி கல்யாணம் முடிந்ததும் நம்முடைய கல்யாணத்தை முடிக்க வேண்டும். வெளிநாடு செல்ல ஆயத்தங்கள் இப்பொழுதே செய்தாக வேண்டும் என்றான். பிறகு சிறிது நேரம் உல்லாசமாக சம்பாஷித்திருந்து விட்டு விடைபெற்று கொண்டு சென்று விட்டான். அன்று இரவு நளினிக்கு மன ஆறுதலை கொடுக்க வேண்டி அவளை அழைத்து கொண்டு மனோன்மணி நகரத்திலே ஓடிக்கொண்டிருந்த மிகவும் பிரபலமான ஒரு வண்ணப்பட காட்சிக்கு சென்றிருந்தாள். படத்தையே வெறித்து பார்த்து கொண்டு நளினி துயரத்திலே ஆழ்ந்து இருந்ததாலெல்லாம் அவள் தன்னை சுற்றிலும் யாரையும் கவனிக்கவே இல்லை. படத்தை ஒரு கணம் பார்ப்பதும், தன் அலங்காரத்திலே ஒரு கணம் லயிப்பதும், தன்னை சுற்றிலும் ஒரு கணம் பார்த்து கொள்வதுமான வண்டு போல சஞ்சலத்துடன் சுழன்ற மனோன்மணியின் கண்கள் தனக்கு முன்னிருந்த வரிசையில் ஒரு கோடியில் உட்கார்ந்திருந்த ஒரு அழகிய பெண்ணின் பக்கம் சென்று முடிவாக லயித்தன. மின்சார அதிர்ச்சி பெற்றவள் போல்
கொட்டகையில் படர்ந்திருந்த இருளை ஊடுருவிக் கொண்டு அவள் அருகில் அமர்ந்திருந்த ஆடவனை கூர்ந்து கவனித்தாள் மனு. அவளது இருதயம் விழித்துவிடும் போல் வேகமாக அடித்துக் கொண்டது. ஆத்திரத்தில் உடல் முழுவதும் அனலாக பற்றி எரிந்தது. இடைவேளையின் பொழுது பளிச்சென்று எரிந்த விளக்கொன்று அவளது கொஞ்சம் நெஞ்ச ஐயத்தையும் தெளிவுபடுத்திவிட்டது. முகத்திலே பவுடரும் உதடு நிறைந்த சாயமுமாய் மிகவும் அலங்கார சுந்தரியாக அமர்ந்திருந்த அணங்கு ஒருத்தியை அருகில் ஆசனத்தின் மீது கையை நீட்டி அணைத்த வண்ணம் அசோகன் உட்கார்ந்திருந்தான். சதாசிவத்தின் குடும்பத்திலே தொடர்ந்து ஏற்பட்ட பல துன்ப சம்பவங்களைக் கண்டு அண்டை விட்டவர்களான சிதம்பரமும் சவுந்தரம்மாளும் தங்கள் கடமையை புரிய முன்வந்தனர். அவர்கள் எவ்வளவு வற்புறுத்தியும் அருணா தங்கள் வீட்டை விட்டு அவர்களுடன் சென்று வசிக்க பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். ஆனால் தாய் அன்புமிக்க சவுந்தரம்மாளால் அச்சிறுமியின் துயர் நிலையைக் கண்டு வாளாயிருக்க முடியவில்லை. ஆனந்தன் மீது தொடரப்பட்ட வழக்கில் நல்ல வக்கீல் வைத்து கேஸ் நடத்தும் பொறுப்பை தானே வழியை ஏற்றுக்கொண்டு கிராமத்திற்கும் நகரத்திற்குமாக சிதம்பரம் அலைந்து கொண்டிருந்தான். தன்னந்தனியாளாக துயரமே உருவாகி உள்ளம் வெடித்து துன்பத்திலே உழன்று கொண்டிருந்த அண்டை வீட்டு பெண்ணுக்கு தன்னாலான உதவியை செய்து விடுவது என்று சவுந்தரம்மாள் திடமாக தீர்மானித்து விட்டிருந்தாள். தான் சமைத்த உணவை தங்கள் வீட்டிலிருந்து எடுத்து வந்து அருணாவிற்கு பரிமாறி வற்புறுத்தி சாப்பிட செய்தாள். சிதம்பரம் வெளியே சென்று விட்டதும் தங்கள் வீட்டு கதவை பூட்டிக் கொண்டு அருணாவிற்கு துணையாக அங்கே வந்து தங்கினாள். இரவு வேளைகளில் அச்சிறுமி பயமின்றி தூங்கும் பொருட்டு கூட துணையாக வந்து அங்கே நித்திரை செய்தாள். இவைகளைத் தவிர அப்போதைக்கப்போது நல்ல வார்த்தைகளால் அருணாவின் மன துயரத்திற்கு ஆறுதல் கூற முயற்சித்தாள். சதாசிவம் மரணமடைந்து 15 தினங்களுக்கு மேல் ஓடி சென்று விட்டன. இன்னும் சில நாட்களில் அருணா தோற்றத்திலே வெகுவாக மாறிவிட்டிருந்தாள். சவுந்தரம்மாளின் போஷிப்பையும் ஆறுதல் மொழிகளையும் மீறி அவளது உடல் நலிந்து பாதியாக இழைத்து கருத்து விட்டிருந்தது. அன்று தினம் காலை ஆனந்தனின் வழக்கு சம்பந்தமாக சில தகவல்கள் விசாரிக்க சிதம்பரம் தன் சொந்த அலுவல்களையும் விட்டுவிட்டு பக்கத்து நகரத்திற்கு சென்றிருந்தான். தங்கள் வீட்டு காரியங்களை கவனிக்க சவுந்தரம்மாள் சென்றிருந்தாள். தன்னந்தனியாக இருந்த அருணா பல நாட்களாக கவனித்து கிடந்த பெட்டிகளை, கூடத்து அறையை பெருக்கி தூசி படிந்து கிடந்த பெட்டிகளை துடைத்து அடுக்கி வைப்பதில் பொழுதை கழித்து கொண்டிருந்தாள். எல்லாவற்றுக்கும் அடியில் இருந்த பெரியதொரு பெட்டியை கண்டதும் அவளது சிந்தனை அலைபாயத் தொடங்கியது. சதாசிவம் என்று பெட்டி மீது பொறிக்கப் பெற்ற வெள்ளை எழுத்துக்கள் உருமாறி குலைந்து இங்கும் அங்கும் அழிந்து காணப்பட்டன. அந்த பெட்டியின் மூடியை திறந்து உள்ளே கையை விட்டு துழாவினாள். சதாசிவம் தன் வாழ்நாள் முழுவதையும் வறுமையிலேயே கழித்து விட்டிருந்தான். ஆதலால் பெட்டிக்குள் அதிசயமான விலை உயர்ந்த வஸ்துக்கள் எதுவும் இருக்கவில்லை. அபூர்வமாக எப்பொழுதாவது அவன் அணிந்து கொள்ளும் ஜரிகை அங்கவஸ்திரம் ஒன்றும், சலவை செய்த 2 வேஷ்டிகளும் சில பழைய சட்டைகளும் மட்டுமே அதில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஜரிகை அங்கவஸ்திரம் சதாசிவத்தின் கல்யாணத்தின் போது எடுக்கப்பட்டது என்பதை அவன் கூற ஒரு முறை கேட்டிருந்தாள். தங்கள் பிறப்பிற்கு ஞாபக சின்னமாக விளங்கிய அந்த ஆடையை கையில் எடுத்து மிகவும் சிரத்தையாக உற்று பார்த்தாள் அருணா. ஜரிகை கரை பிரிந்து உடலிலிருந்து பீத்துவிடும் நிலையில் பழையதாகி அந்த ஆடை நலிந்து மக்கி கிடந்தது. மிகவும் ஜாக்கிரதையாக அதை தன் கையில் எடுத்து மடி மீது வைத்துக் கொண்டாள் அருணா. மரணத்துடன் போராடும் கடைசி நேரத்திலே தந்தையின் சிரத்தை மடி மீது வைத்துக்கொண்டு ஆறுதல் மொழி பேசிய போது ஏற்பட்ட தாங்கொணாத துயரம் அது சமயம் அவளுக்கு ஏற்படவே அவள் கண்கள் கலங்கின. அப்பா, உங்கள் மீது எனக்கு ஒரு பொழுதும் கோபமே இல்லை. நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து அன்புடன் கொஞ்ச நாட்களாவது வாழ முடியாத மரணம் கொடுமை செய்துவிட்டது என்ற துக்கம் ஒன்றுதான். எனக்கு இந்த பரந்த உலகில் எத்தனையோ பேர் நம்மை விட கொடிய வறுமையில் உழன்று வாழ்கிறார்கள். ஆனால் நாம் மட்டும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள முடியாது சந்தர்ப்பங்களால் பிரித்து வைக்கப்பட்டோம். இதன் காரணம் என்ன? இது எனக்கு ஒரு நாளும் விளங்கப் போவதில்லை அப்பா. என் துயர குரல் உங்களுக்கு இனி கேட்குமா? என் கண்ணீரை உங்களால் இனி காண முடியுமா என்று தனக்குள் பேசியபடி விக்கி விக்கி அழுதாள். சிறிது நேரம் இவ்வாறு துயரமான சிந்தனையிலே தன்னை மறந்து ஈடுபட்டிருந்தார்னா முடிவில் கண்களை துடைத்து கொண்டு பெட்டியில் இருந்த ஆடைகளை ஒவ்வொன்றாக வெளியே எடுத்து தட்டி அடுக்கி வைத்தாள். பெட்டியின் அடியில் கிடந்த பழைய பத்திரிகை தாளை வெளியே எடுத்தாள். அதனுடன் கனமான ஒரு காகித உரை கூடவே வந்து வெளியில் விழுந்தது. ஆச்சரியத்துடன் அதை கையில் எடுத்து பிரித்தாள். வியப்பிலும் துயரத்திலும் அவள் அப்படியே ஸ்தம்பித்து போய்விட்டாள். அந்த பத்திரத்தின்படி சதாசிவத்தின் வீடு 1 வருஷத்துக்கு முன்பு அவன் அவசரமாக வாங்கியிருந்த 1000 ரூபாய் கடனுக்காக அண்டை வீட்டு சிதம்பரத்திற்கு ஈடாகிவிட்டிருந்தது. இந்த உண்மையை அறிந்ததும் அருணாவுக்கு துக்கம் தாழ முடியவில்லை. ஆனந்தன் சம்பந்தப்பட்ட வழக்கை நடத்தி அவனை தொல்லையிலிருந்து மீட்கவும்
பிற்காலத்தை அவர்கள் திட்டமிட்டு தீர்மானிக்கும் வரையில் குடும்பத்தை நடத்தவும் வேண்டிய பணத்திற்கு அந்த வீடு ஒன்றை மட்டுமே அவள் அதுவரை நம்பிக்கொண்டிருந்தாள். அந்த வீடும் அவர்களுக்கு இனி சொந்தமில்லை என்ற ரகசியம் தெரிந்தது. அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை விவரிக்கவே முடியாது. பெட்டியை மூடிவிட்டு கவலையுடன் கூடத்திற்கு வந்தாள். வாயிற்கதவை யாரோ தட்டும் சப்தம் கேட்கவே சென்று திறந்தாள். ஓடிவிட்டு குப்பம்மாள் பெருமூச்சு வாங்க தடுமாறிக்கொண்டு உள்ளே வந்தாள். கதவை தாளிடு என கைகளால் ஜாடை செய்துவிட்டு மிகவும் ஜாக்கிரதையாக கூடத்து பெஞ்சு மீது உட்கார்ந்து கொண்டாள். அருணா, நீ சிறு குழந்தை, உலக விவகாரம் தெரியாதவள். உன் நன்மையை உத்தேசித்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போக வந்தேன் என்று மூச்சு தடுமாறினாள் அந்த கிழவி. அருணாவிற்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆகவே அவள், பாட்டி, நீங்க எல்லோரும் என்னிடம் இது சமயம் ரொம்ப அன்பாக நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன விசேஷம் சொல்லுங்க என்று வினயமாக கேட்டுவிட்டு அருகில் தரை மீது வந்து உட்கார்ந்து கொண்டாள். சதாசிவம் ஏழையானாலும் மானமாக வாழ்ந்தவன். அந்த பாவி பொண்ணு குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாலியாக வந்து முளைச்சி ஊர் சிரிக்க செய்துவிட்டு போய்விட்டா. அது போதாதுன்னு இந்த பயல் ஆனந்தனும் பெரிய இடத்து வம்ப விலைக்கு வாங்கி கொண்டு ஜெயிலில் கிடக்கிறான். இந்த சமயத்துல நீ இங்க இருப்பது சரியே இல்லை. குழந்தை, உனக்கு உலகம் தெரியாது என்று சூழ் கொட்டினாள் குப்பம்மாள். அருணா மௌனமாக இருப்பதை கண்ணுற்ற கிழவி பெருமூச்சு எறிந்துவிட்டு, இப்போ நடந்தது என்னவோ நடந்து விட்டது. அதனால உன் வாழ்வும் இதோட பாழாகி போயிடணுமா? ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். திடுக்கிட்டு போன அருணா, என்ன பாட்டியை சொல்றாங்க என்று ஆவலுடன் வினவினாள். வாயால் சொல்லவும் நான் கூசுது. என் கண்ணுக்கு நீ சின்ன குழந்தை, ஆனா உலகத்து கண்ணுக்கு வயது வந்த பெண் இல்லையா? அப்பன் செத்து போய் அண்ணனும் இல்லாத போது தன்னந்தனியா இந்த பெண் ஏன் இந்த வீட்டில் தங்கி இருக்கணும்? காரணத்தை கண்ணாடி போட்டா பார்க்கணும். அந்த அண்டை வீட்டு பையன் இந்த வீட்டில் வர்றதும் போறதுமாக இருக்கிறான். சரிதான், அக்கா எவனையோ இழுத்து கொண்டு ஓடிவிட்டா. அப்பன் செத்து ஒழிந்தான். அண்ணன் வம்பு வழக்கில் மாட்டிக்கொண்டான். இனி நம்மை கேட்பார் இல்லை என்று இந்த பெண் பக்கத்து வீட்டு பையனோட சிநேகிதம் பிடிச்சு கொண்டு விட்டா. சதாசிவத்தின் குடும்பத்தின் மானம் கப்பல் ஏறிடுச்சு என்று பேசிக்கொள்கிறார்கள். ஆமாம் குழந்தை, நான் தாய் போல கேட்குறேன். அந்த சிதம்பரத்துக்கு இந்த வீட்டில் என்ன வேலை? நீ தனியா இருக்கையில இங்க வர்றதும் போறதும் நல்லாவா இருக்கு என்று முடித்தாள் குப்பம்மாள். அவமானத்தினால் அருணாவின் உடல் கூசி குறுகி போயிற்று. ஒரு பாவம் அறியாத தன்னை கிராமத்தவர்கள் பழிக்கிறார்களே என எண்ணிய மாத்திரம் அவள் நெஞ்சு ஆத்திரத்தில் கொதித்தது. பாட்டி, இந்த ஊரார் இரக்கமற்றவர்கள். எனக்கு என்ன சொல்வதென்றே விளங்கவில்லை. இப்படியே அவதூறு பேசுகிறார்கள் கிராதகர்கள் என்று கோபத்துடன் படபடப்பாக கேட்டாள். கிழவி பதிலுக்கு சூழ் கொட்டினாள். இன்னும் ஏதேதோ பேசிக்கொள்வது கூட காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் சொல்ல எனக்கு பிடிக்கல. ஒரே ஒரு வார்த்தை புத்தி சொல்லத்தான் உலையில அரிசியை போட்டுட்டு ஓடியாந்த. நீ இங்கே அதிக நாள் தனியாக இருக்காதே. பட்டணத்தில் யாரோ உனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க பாரு, அவங்க வீட்டுக்கு போயிரு, அதுதான் நியாயம் என்று உபதேசித்தாள். அருணா பதில் சொல்லாவிட்டாலும் தான் வந்த காரியம் ஜெயமாகிவிட்டது என்று உள்ளூர உணர்ந்து கொண்ட குப்பம்மாள் எழுந்து சென்று தானே கதவை திறந்து கொண்டு வெளியேறிவிட்டாள். அருணா வெகு நேரம் அப்படியே செயலற்று உட்கார்ந்திருந்தாள். தெருவில் உள்ள ஆடவரும் பெண்களும் ஒருங்கே கூடி தன்னை சுட்டிக்காட்டி ஏதேதோ பேசி சிரித்து மகிழ்வது போல் அவளுக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. கிழவி குப்பம்மாள் கூறிய கொடுமொழிகள் அவள் காதுகளிலே ஓயாது ரீங்காரம் செய்த வண்ணம் இருந்தன. யோசித்து யோசித்து அவளுக்கு தலையே சுற்றி கொண்டு வந்தது. அன்பு அக்காவை விரட்டி விட்டது. ஆத்திரம் அண்ணனை வீட்டை விட்டு ஓடச் செய்தது. மரணம் அப்பாவை அழைத்து கொண்டது. எஞ்சி இருந்த எண்ணெயும் இங்கிருந்து அகற்ற இப்பொழுது அவதூறு புறப்பட்டிருக்கிறது போலும். ச்சே, என்ன உலகம், என்ன வாழ்க்கை என தனக்குள் எண்ணி மனம் கசந்து போய் வெகு தூரம் தன்னை மறந்து சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். அன்று சாயங்காலம் பக்கத்து நகரத்திலிருந்து திரும்பி வந்த சிதம்பரம் அருணாவை கண்டு ஆனந்தன் சம்பந்தமாக சில விஷயங்கள் தெரிவிக்க அவர்கள் வீட்டுக்குள் வந்தான். ஊருக்கு புறப்படுகிறவள் போல் அருணா பெட்டி படிக்கை முதலியவற்றை சுத்தம் செய்து கொண்டிருப்பதை காண அவனுக்கு மிக்க ஆச்சரியமாக இருந்தது. என்ன அருணா இது, என்ன விசேஷம் என்று வியப்புடன் கேட்டான் சிதம்பரம். நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று அவளுடன் காத்திருந்தேன். எதிர்பார்த்ததுக்கு முன்னாடியே வந்தது நல்லதாக போயிற்று. இன்று இரவு வண்டிக்கு நான் பட்டணம் போக தீர்மானித்து விட்டேன். வழி செலவுக்கு பணம் தேவையாக இருக்கிறது. அதனால் இதை ஈடாக எடுத்துக்கொண்டு எனக்கு கொஞ்சம் பணம் தரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று தரையை பார்த்த வண்ணம் பேசிய அருணா தன் கரத்தில் இருந்த தங்க வளையல் ஒன்றை கழற்றி கீழே வைத்தாள். அவளது செய்கை, வார்த்தை இரண்டும் சிதம்பரத்தின் மென்மையான மனதை நோகச் செய்தன. பெரியம்மா புறப்பட்டு வரும்படி கடிதம் போட்டிருக்கிறார்களா என்ன
என்று சாந்தமாக அவன் வினவினான். பெரியம்மா கடிதம் போடவில்லை. என்னுடைய பல கடிதங்களுக்கும் தந்திக்கும் பதில் ஏதும் எழுதாததிலிருந்து அவர்கள் என் மீது மிகவும் மனத்தாங்கலாக இருக்கிறார்கள் என்று உணர்கிறேன். இங்கே தனியாக இருக்கவும் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதனால் புறப்பட்டு விட்டேன் என்றாள் அருணா. ஏதோ மனதிலே ஒரு எண்ணம் கொண்டு அவள் இப்படி பேசுகிறாள் என்பதை விரைவில் உணர்ந்து கொண்ட சிதம்பரம், இங்கே தனியாக இருக்க கஷ்டமாக இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து நீ அதை உன் உன் வீடு போல் எண்ணி தங்கி இருக்கலாம். ஆரம்பத்திலிருந்து அம்மாவும் நான் இந்த விஷயமாக ஒருமுகமாக உன்னை வற்புறுத்தி அழைத்து கொண்டிருக்கிறோம். நீதான் வர மறுத்து இங்கே தனியே இருக்க ஒப்புக்கொண்டாய். அதற்காக ஊருக்கு பயப்படுவானேன் என்று கேட்டார். பெரியம்மாவை நேரில் கண்டு அவர்கள் வீணாக கோபம் கொண்டிருந்தால் நடந்த விஷயங்களை எடுத்து கூறி அவர்கள் மனதை சமாதானப்படுத்த வேண்டும். அது என் முக்கிய கடமை. தயவு செய்து தடை ஒன்றும் சொல்லாதீர்கள். எங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்து வரும் உதவிகளை நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். என் உயிர் உள்ளவரை அதற்கு கடமைப்பட்டவளாக இருப்பேன் என்றாள் துயரம் பொங்கிய குரலில். அருணா, உன் சொந்த விஷயங்களில் அதிகம் பிரவேசித்து பேசவோ யோசனை சொல்லவோ எனக்கு உரிமை கிடையாது. எனினும் நண்பன் என்ற ஹோதாவில் என்னால் பேசாதும் இருக்க முடியவில்லை. ஆனந்தன் வழக்கு நடக்கும் சமயத்தில் நீ அருகில் இருப்பது நலம் அல்லவா? யோசித்துப்பார் என்றான் துணிவாக சிதம்பரம். யோசித்து பார்த்துத்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஆனந்தன் அண்ணனுக்கு அருகில் நான் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாததும் ஒன்றுதான். மேலும் சிரத்தையுடன் காரியங்களை கவனிக்க நண்பன் என்ற முறையில் நீங்கள் இருக்கும்போது நான் அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை, இல்லையா என்று கேட்டாள் அருணா.